காபாவை பார்த்து தேவைகள் அத்தனையையும் கேளுங்கள். இருக்கும் காலத்தை, கடந்த காலத்தை, வரும் காலத்தை, நாளைய தலைமுறைகள், நாட்டின் நலன், நாட்டின் நிம்மதி, நாட்டின் உயர்வு, அடுத்தடுத்த காலங்களில் இந்த நாட்டில் ஈமானோடு, இதாயத்தோடு, இஸ்லாத்தினுடைய புனிதத்தோடு நான் வாழ்வதற்கு அத்தனையையும் கொண்டு வாருங்கள், கேளுங்கள். இன்னொரு பக்கம் உங்கள் மறுமையை மறந்து விடாதீர்கள், மன்னரையை மறந்து விடாதீர்கள், மஹ்ஷரை மறந்து விடாதீர்கள், சுவர்க்கத்தை மறந்து விடாதீர்கள், நரக பாதுகாப்பு தேடுவதை மறந்து விடாதீர்கள். யாரு உலகத்தை மாத்திரம் கேட்பார்களோ அல்லாஹ் சொன்னான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். உலகத்தை கூட அல்லாஹ், வசதியை கூட அல்லாஹ், பணத்தை கூட அல்லாஹ், துட்டை கூட அல்லாஹ், சந்தோஷத்தை கூட அல்லாஹ் என்று மட்டும் மறுமையில் நின்று அங்கே கேட்கிறார்களே, காபாவில் நின்று அங்க குறிப்பா சொன்னா அல்லாஹ், எல்லா இடத்துக்கும் உள்ளது, அங்க குறிப்பா சொன்னான் அவர்களுக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காது என்றான் அல்லாஹ். இந்த உலகத்தையும் கொடு, மறுமையும் கொடு, அழகாக்கி கொடு, அழகாக்கி கொடு என்று கேட்பவர்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார், கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று அங்கே கேளுங்கள். மறுமையை மறந்து விடாதீர்கள். கலிமாவுடைய மௌத்தை கேளுங்கள். சக்கராத்தில் லேஸ் வேணும் என்று கேளுங்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் என்று கேளுங்கள். மௌத்துல சங்கடம் வந்து விடக்கூடாது என்று கேளுங்கள். எங்கள் கபரு பிரகாசமாக வேண்டும் என்று கேளுங்கள். கபரு எங்களை நெருக்கக்கூடாது என்று கேளுங்கள். ஏன்? அத்தனையும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய பயணம். அந்த பயணத்தின் சலாமத் இந்த பயணம் தான் தர வேண்டும். அந்த பயணத்தின் சலாமத், மௌத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி நாம் பயணிக்கிற பயணத்தில் நிம்மதி, அந்த பயணம் வெற்றி, அந்த பயணம் சலாமத், அதை கொடுக்கிற பெரிய பயணம் உம்ராவின் பயணம், ஹஜ்ஜின் பயணம்.